லிமோனா ரைடு முடிச்சுட்டு இங்கே தான் வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வியூ. வியூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. துபாய்னா துபாய் தான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரி எல்லாமே வந்து மின்னுது. அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே வந்து பார்க்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருந்துச்சு. இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆடல் பாடல் போட்டு அந்த டின்னர் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரியும், இந்த துபாய் இருட்டில் வந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த வியூவை வந்து நம்ம பார்த்துட்டு சாப்பிட்ற மாதிரியும் அந்த மாதிரி ஷிப்பில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸியில் நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் போயிட்டு இருக்கோம். கரெக்டாக 15 திராம் வந்து ஆச்சு அங்கே போகிறதுக்கு. ஸோ வந்து டாக்ஸியை வந்து இங்கே வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே தான் வந்து உங்கள் ஷிப் வந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் ஃபுல்லாகவே ஜொலிக்குது பார்த்தீங்களா, அந்த கப்பலில் தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான லைட்லாம் போட்டு பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சூப்பரான ஒரு வியூ வந்து இங்கே வந்து இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து பிரமிப்பாக இருக்குது. இந்த பில்டிங்ஸு, இந்த லைட்ஸு, ஸோ இந்த ஷிப்பு எல்லாமே பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அற்புதமாக இருந்துச்சு. இந்த ஷிப்பில் வந்து என்ன மாதிரியான ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1/2 hour இல்லை 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டா நம்ம விரும்பின இடத்துல வந்து நம்ம வந்து உட்காந்துக்கலாம். நம்ம ஊர்ல பஸ் மாதிரி தான், எங்க நம்மளுக்கு விருப்பமா இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து உட்காந்துக்கலாம் ஃபர்ஸ்டா வரவங்களுக்கு. ஸோ நம்ம லாஸ்டா வந்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல தான் உட்காரணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து சரிப்பட்டு வரல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு மிஷின் இருக்கு பார்த்தீங்களா, பில் போடுற மிஷின். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர். ஸோ அங்கே வந்து நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி வந்து எனக்கு தனி சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு சீட்டு மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி டேபிளே வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்திருந்தோம். ஸோ அது ஒரு ஷிப்பு போகுது பார்த்தீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஷிப்பு. ஸோ அந்த மாதிரி வந்து இதுவும் கிளம்பும் இப்போ. ஸோ அது போயிட்டு உடனே இது வந்து கிளம்பும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கலர் கலரான லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு பார்ட்டியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. லைட்டாக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டேன். ஸோ வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே வந்துட்டேன். வெளி லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வழியில தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வெளியே வியூ காமிக்கிறேன். ஸோ உங்க பாருங்க எவ்வளோ அமேசிங்காக இருக்கு பாருங்க. அது அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரங்கநாட்டம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே பெரிய ரங்கநாட்டம் அது மட்டும்தான் அது. இந்த பில்டிங் பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமா லைட் எல்லாம் போட்டு எவ்வளோ டெக்கரேஷனா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட போய் வந்து அந்த வியூவை வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே பாருங்க அந்த ராட்டினம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ அது வந்து இங்க இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் சொல்லுவாங்க. துபாய் ஆம் சொல்லுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி அதையும் நான் வந்து கேட்டு இருந்தேன். அதில போலான்னு. பட் அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்டனன்ஸ் ஒர்க் போயிட்டதுனால வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஒரு வளைவும் இருக்கு பார்த்தீங்களா? உட்காரத்துக்குரிய அந்த இது. அது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குமோ அந்த மாரி வந்து இருக்குமா அதுல. அது வந்து பார்த்தீங்கன்னா, சாதா ரங்கநாட்டலாம் கிடையாது. ஃபுல்லா ஏசி படுத்துட்டு போற மாரியும், ஹனிமூன் கொண்டாடுற மாரியும். ஸோ இந்த மாரி வந்து அதுல வந்து ஒரு பெட்ரூமே வந்து இருக்கு. அது இந்த மாரி வந்து நான் கேள்விப்பட்டேன் அதுல. ஓகே, நம்ம இப்போ வந்து மேல போலாம். நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ்! மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஸோ குட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடிட்டு இருக்கு மேல. ஸோ லுக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமேசிங்கா இருக்கு. துபாய வந்து நைட்ல வந்து வியூ பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சும்மா தங்கத்துல வந்து ஜொலிக்கிற மாரி இருக்கு. அப்படியே தக தக தகன்னு இருக்கு பாருங்க துபாய். ஓகே, ஃபுட்டு போறதா கேள்விப்பட்டேன். நம்ம அதுக்கு தானே வந்தோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, லைன்ல நின்னாச்சு. எங்க இருக்குன்னு பார்த்து. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இருக்கிறதுல எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணா தூக்கி போட்டு எடுத்துன்னு வந்தாச்சு. முடிச்சாச்சு. வாஷ் பேஷின் எங்க இருக்குன்னு தெரியல. பார்த்தா அது ரெஸ்ட் ரூம்ல தான் வந்து நம்ம போய் ஹேண்ட் வாஷ் பண்ற மாரி இருக்குமா. அண்ட் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மேல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த டான்சிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு பார்க்க சொல்ல. எல்லாருமே வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் வந்து வீடியோல வந்து கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மியூசிக் போட்டு நல்லா கும்மு கும்மு கும்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு இவரு. யோ எங்கயா வரா? இரியா இரியா கேமரா பார்த்துருங்கிறயா? யோ அட கடவுளே! அவரு பான்னு சுத்திட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வந்துக்கிறாரு. ஐயோ மேல பட்டுற போகுது. ஓகே, இங்க இருந்தா நம்மளுக்கு ஆபத்து தான். அதனால நம்ம வந்து வேற இடத்துக்கு போயிடலாம். இங்க பாருங்க, அந்த ஆம் சொல்லுவாங்க. அதாவது ரங்கநாட்டினம். அது எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ். ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மாத்தி மாத்தி ஷோ பண்ண வைப்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இதான் துபாயோட வந்து பார்த்தீங்கன்னா, ஷிப் மேல இருக்க வியூ. ஸோ இங்கேயும் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. அது மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. 2 இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க எங்க வேணாலும் உட்காரலாம் ஒரு கட்டத்துக்கு மேல. நம்ம இந்திக்கார யூடியூபர் வந்து ஒருத்தரை வந்து நான் பார்த்தேன் இங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு.
ஸோ இங்க பாருங்க, ஷிப்போட டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டுட்டு ஷிப் ஓடிட்டு இருக்காரு. கீழே வந்துட்டோம் நாங்க. கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா, ஆடல் பாடல் நிகழ்ச்சி வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. சும்மா மியூசிக் போட்டு கங்கம் ஸ்டார் அந்த மியூசிக் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அத அப்படியே நீங்களும் பாருங்க. ஸோ சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு சந்தோஷமா. முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்திருந்த அவங்களோட டாட்டருக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஷிப்லயே வந்து பாத்தீங்கன்னா கேக் வந்து வெட்டியிருந்தாங்க. ஸோ அதோட காட்சி தான் நீங்க பாக்கீங்க இப்போ. ஓகே, ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கப்பல்ல சுத்தி துபாய் நைட்ல எப்படி இருக்கும் அதை வந்து ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டு நம்ம ஏறின இடத்துக்கே எடுத்து வந்து விட்டுட்டாங்க. ஸோ அவங்க வந்து கிளம்பிட்டோம். ஸோ வெளியே வந்து போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஓகே, வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பிக் பண்ணுறதுக்காக வந்து கார் டிரைவர் வந்து இங்கே இருக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க.